எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ். இது ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ், ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துடலாமா? நம்ம முதல்ல பார்க்க போறது தமிழ்நாட்டுடைய ஆட்டோமொபைல் ஈகோசிஸ்டம் பத்தி. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துல பெரும் பகுதியை வகிக்கும் ஆட்டோமொபைல் துறை இப்போ புதிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. உலகளாவிய ஈவி உற்பத்தியில முன்னணி இடத்தை பிடிக்கிற முயற்சியில தீவிரமா அரசாங்கம் செயல்பட்டு வராங்க. பிற மாநில அரசுக்கு முன்னாடியே ஈவி துறையில தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தினது தான் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருக்கு. தமிழ்நாட்டில் வின்ஃபாஸ்ட், ஹுண்டாய், ஃபோர்ட் மாதிரியான முக்கியமான நிறுவனங்கள் முதலீடுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாமல் டாடா மோட்டார்ஸ், ஜாகுவார், லேண்ட் ரோவரும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை மற்றும் சேலம் இப்படி 6 நகரங்களை ஈவி மையங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த நகரங்களில் சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு திறமையான தொழிலாளர்கள், துணை சப்ளையர்ஸுடைய நெட்வொர்க், சப்ளை செயின், வலுவான ஆட்டோ உதிரிபாகங்களுடைய உற்பத்தி, சுற்றுச்சூழல், உள்கட்டமைப்பு, லாஜிஸ்டிக் அமைப்புகள் அப்படின்னு சகலமும் ஈவி துறைக்கு சாதகமாக இருக்குது. ஈவி துறையில் அதிகப்படியான முதலீடுகள் பெற முக்கியமான காரணமாக இருந்தது தமிழ்நாடு அரசுடைய சாதகமான தொழில்துறை கொள்கைகள் தான். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், திறமையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியாவுடைய ஈவி உற்பத்தியில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சுமார் 40% பங்கு இருக்கு. இதில் 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், கார்ஸும் அடங்கும். குறிப்பாக இந்தியாவுடைய முதல் 5 ஈவி உற்பத்தியாளர்களில் 3 தமிழ்நாட்டில் இருக்கு. 2 சக்கர வாகனத்துறையில் வலுவான இடத்தை பிடிச்ச தமிழ்நாடு இப்போ பயணிகள் வாகனங்கள்லையும் முதலீடுகளை ஈர்த்து வராங்க. ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் தன்னுடைய சென்னை தொழிற்சாலையில் ஈவி வாகனங்கள் பிரிவுக்காக 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. 2024 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஈவி முதலீடுகள் எப்போதுமே இல்லாத வகையில் அதிகரிச்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் உற்பத்தி செய்யற 1500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது இங்க பலமா இருக்கு. அதனால ஈவி தொழில தமிழ்நாட்டுடைய வெற்றிக்கு பங்களிக்கும் ஒரு முக்கியமான காரணியா அது பார்க்கப்படுது. இந்த ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் உற்பத்திக்கு சென்னை, கோவை, ஹொசூர்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், டாடா மோட்டார்ஸ், ஜாகுவார், லேண்ட் ரோவருடைய புதிய தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இதன் மூலமா இந்தியாவில் முதல் முறையா உயர்தர வாகனம் தயாரிக்கப்படுது. ஸோ இப்படி படிப்படியா வளர்ந்து தமிழ்நாடு ஈவி துறையில அசைக்க முடியாத ஒரு சக்தியா மாறி வருது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது கூகுள் ஃபார் இந்தியா 2024 ஈவெண்ட் பத்தி. இதுல கூகுள் பல ஃபீச்சர்ஸை வெளியிட்டிருக்காங்க. நாம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வருது கூகுள் பே. இந்த ஆப்ல புது சேவைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. கூகுள் பே ஆப்ல கடன் வாங்குறதுக்கு நிதி நிறுவனங்களை அணுகும் முறை விரிவுபடுத்தப்படுது. அதன்படி ஆதித்ய பிர்லா ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனங்களோட கூகுள் இணைஞ்சு செயல்பட இருக்கு. இது தவிர ஜெமினை மூலமா கடன் வாங்குறதுக்கான வழிகாட்டுதல்களும் வழங்க இருக்கு. அடுத்ததாக கூகுள் மேப்ஸ்லையும் புதிய ஃபீச்சர் வந்திருக்கு. அதன்படி ஜெமினை உதவியோட கூகுள் மேப்ல ஒரு இடத்தை தேடும் போது அந்த இடத்தை பத்தி பல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய ரிவ்யூஸ் எழுதியிருப்பாங்க. அது ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷனாக வரும். இந்த மாதம் இறுதிக்குள்ள இந்த ஃபீச்சர்ஸ் கூகுள் மேப்ல வெளியிடப்படும். அதே மாதிரி கூகுள் மேப்ஸில் சுற்றுலா தலங்களில் பிறருடைய அனுபவம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பொருள்கள் குறித்து தேடினா இன்சைட் படங்களை ஆராய்ச்சி தகுந்த பதில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக கூகுள் மேப்ஸ் பயன்படுத்துகிற எல்லோருக்குமே இந்த அம்சம் பயனுள்ள வகையில் இருக்கும். இது தவிர மழை, வெள்ளம் மற்றும் மூடுபனி சாலைகளை துல்லியமாக கண்டறியும் வகையில் கூகுள் மேப் அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. மேலும் பாதிக்கப்பட்ட சாலைகளை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் ஆப்பில் பாதிக்கப்பட்ட சாலை பற்றியான எச்சரிக்கையை பதிவு செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வருது ஜெமினை லைவ். இந்த ஆப்பில் புதிய மாற்றங்கள் வந்திருக்கு. கூகுளுடைய ஆர்டிஃபிஷியல் வாய்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆப் தான் இந்த ஜெமினை லைவ். யூசர்ஸுடைய பல கேள்விகளுக்கு டீட்டெயில்டாக பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது. இதில் யூசர்ஸ் குறுக்கிட்டு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்குற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ரியல் டைமில் அட்வைசர் கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஜெமினை லைவ் மூலமாக வரப்போகுது. இதில் அடுத்ததாக கூகுள் லென்ஸ்லையும் ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. கூகுள் லென்ஸில் இது வரைக்குமே நம்ம ஃபோட்டோவை தான் பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு வரோம். சீக்கிரமாகவே வீடியோ பதிவிடும் முறையும் அறிமுகம் செய்யப்பட இருக்கு. அதாவது வீடியோவை பதிவிட்டு அதிலிருந்து ஒரு பொருள் பற்றி கேள்வி எழுப்பினாலும் ஏஐ மூலமாக பதில் கொடுக்குற வகையில் கூகுள் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கூகுள் நிறுவனம் அறிவிச்சிருக்கிற இந்த முக்கியமான சேவைகள் மற்றும் அம்சங்கள் இந்திய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அதே மாதிரி இந்த நிறுவனம் சீக்கிரமாக பல அசத்தலான சேவைகளை அறிமுகம் செய்யணும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். எண்ணம் போல்
வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.